எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தாவேகா தலைவர் விஜய் திமுகவை கடுமையாக விமர்சித்து பேசி வருகிறார். ஆனால் தாவேகா தேர்தல் களத்தில் திமுகவுக்கு உதவக்கூடும் என்கிறது இந்தியா டுடே வோட்டர் நடத்திய கருத்து கணிப்பு முடிவுகள். திமுக வெற்றிக்கு விஜய் மறைமுகமாக உதவப் போகிறாராம். தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில் தேர்தல் பணிகளை அரசியல் கட்சிகள் முடுக்கிவிட்டுள்ளன. திமுக தலைமையிலான இந்தியா கூட்டணி ஒருபுறமும், அதிமுக தலைமையிலான என்டிஏ கூட்டணி மறுபுறமும் தேர்தல் பணிகளில் பல்வேறு உக்திகளை வகுத்து செயல்பட தொடங்கியுள்ளன. நடிகர் விஜயின் தாவேகாவும் தீவிரமாக கோதாவில் இறங்கியுள்ளது. இந்த நிலையில் தமிழ்நாட்டில் தற்பொழுது தேர்தல் நடந்தால் தேர்தல் முடிவுகள் எப்படி இருக்கக்கூடும் என்று இந்தியா டுடே தி வோட்டர் இணைந்து மூட் ஆஃப் த நேஷன் என்ற தலைப்பில் மேற்கொண்ட கருத்து கணிப்பு முடிவுகளை தற்பொழுது வெளியிட்டுள்ளன. திமுக தலைமையிலான கூட்டணி இன்னும் வெற்றி பெற வாய்ப்புள்ளது. தமிழ்நாட்டின் 39 இடங்களில் 36 இடங்களை திமுக வெல்லும் என்றும் இந்த சர்வே கணித்துள்ளது. 2024 மக்களவைத் தேர்தலில் பாஜகவின் அப்போதைய மாநில தலைவர் அண்ணாமலை கடுமையான பிரச்சாரத்தை மேற்கொண்ட போதிலும் பாஜகவால் சில இடத்தை கூட வெல்ல முடியவில்லை. பிப்ரவரி 2025 நடத்தப்பட்ட மூட் ஆஃப் தி நேஷன் சர்வே திமுக காங்கிரஸ் கூட்டணி 39 மக்களவை தொகுதிகளில் மீண்டும் வெற்றி பெறும் என்று கணித்திருந்தது. வாக்கு சதவிகிதத்தை பொறுத்தவரை தமிழகத்தில் 2024 மக்களவைத் தேர்தலில் 47% வாக்குகளை பெற்றிருந்த இந்தியா கூட்டணிக்கு பிப்ரவரி மாதத்தில் 52% உயர்ந்திருந்த வாக்கு சதவிகிதம் தற்பொழுது 48% குறைந்திருப்பதாக இந்தியா டுடே தி வோட்டர் கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 2024 12% இருந்த பிற கட்சிகளின் வாக்கு வங்கி பிப்ரவரியில் 7% சரிந்ததாகவும் தற்போது தாவேகா தேர்தல் களத்தில் களமிறங்கியுள்ள நிலையில் பிற கட்சிகளின் வாக்கு சதவிகிதம் 15% உயர்ந்திருப்பதாக இந்த கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுக கூட்டணிக்கு முன்பை விட வாக்குகள் சற்று சரிந்திருந்தாலும் விஜயின் வருகை திமுகவுக்கு உதவிகரமாக இருக்கும் என்றும் இந்த கருத்து கணிப்பில் கூறப்பட்டுள்ளது. திமுக ஆட்சி மீது அதிருப்தியில் இருக்கும் வாக்காளர்கள் விஜய்க்கு வாக்களிக்க கூடும் என்றும் அது அதிமுக பாஜகவுக்கு விழ வேண்டிய வாக்குகளை பிரிக்கும். எனவே இது திமுகவுக்கு மறைமுகமாக பயனளிக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தாவேகா தலைவர் விஜய் திமுகவையும் முதல்வர் ஸ்டாலினையும் கடுமையாக தாக்கி பேசி வருகிறார். ஆனால் அவரது அரசியல் வருகை திமுகவுக்கு தான் பலனளிக்கும் என்றும் இந்த சர்வே முடிவு சொல்லுகிறது. திமுக எதிர்ப்பு வாக்குகளைத்தான் விஜயும் பிரிப்பார் என்பதால் அதிமுக பாஜகவுக்கு பெருத்த அடி விழும் என்கிறது இந்த கருத்து கணிப்பு. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா. எஸ்டே கொரியர் பிரைவேட் லிமிடெட் டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும்.